எப்போ வைல்டு கார்டு வருவாங்க அப்படின்னு நம்ம காத்திருந்ததுக்கு இன்றைக்கி வந்துட்டோம் அப்படின்னு சரமாரியாக 4 வைல்டு கார்டு இறங்குறாங்கங்க. ஆனால் அந்த வைல்டு கார்டு பார்க்கும்போது கொஞ்சம் மெச்சூரான ஆட்களாக தெரிகிறாங்க, கொஞ்சம் கேமை நல்லா எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இந்த கேமினுடைய புரிதல் இல்லாத இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் சிலர் இன்னும் அவங்க ப்ராக்ரஸே ஆகலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கும் பொழுது 4 பேரை இறக்குறாருங்க விஜய் சேதுபதி பிரஜன் மாமா மச்சான் பேசிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு வந்துட்டார், அப்படி இருக்கும் பொழுதும் அவர் அந்த ஸ்டேஜ்லேயே வா மச்சி அப்படின்லாம் பேசுகிறது, அந்த நட்புக்கு அவர் கொடுக்குற அந்த மரியாதையை நம்மளால் கண்டிப்பாக உணர முடிஞ்சுது. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அந்த நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை நேரடியாகவே பார்த்தோம். இன்றைக்கி தொடங்கும் பொழுதே அந்த இராணுவ கட்டுப்பாட்டு கேம்ப்பு அதை பற்றி தானுங்க டிஸ்கஷனுக்கே வருது. அது உண்மையாலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெய்லி அந்த ஏதோ ஒரு சர்க்கிளில் போய் வட்டமாக நின்றுக்கிட்டு இன்று பாசிட்டிவிட்டியுடன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். அங்கேருந்து ஆரம்பிக்குங்க சண்டை. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அது ஒரு இராணுவ கட்டுப்பாடாக பண்ணணும்னு நினச்சாப்புல அது அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸோடு முடிஞ்சு போச்சுங்கிறது நம்ம பார்த்த நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, யார் பிரவீனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வராங்க. இப்போ கேமில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, வைல்டு கார்டு உள்ளேருந்து வரவங்க எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்களை ஹைட் பண்ணுவாங்க. சிலர் நல்லாவே கேம் ஆடும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி கேம் ஆடலை, நீங்கள் ஒரு குரூப்பிசமாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபேவரட்டிசமாக இருக்கீங்க, நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்க, இது மக்கள் முகம் சுழிக்கிறாங்க. ஏன்னா அந்த பார்வதி கமருதீன் கிட்ட கூட அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, என்னப்பா இது 2 பேரும் பழகுனீங்க, அதுக்கப்புறம் அவனை பற்றி திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல ஒரு தீப்பற்றி எரிஞ்சு அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வைல்டு கார்ட்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுடைய அப்டேட்டை எப்படி இவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கப்புறம் அந்த கேம் ப்ராக்ரஸ் ஆகிறத பார்க்க முடியும். திவ்யா கூட முதல் நாள்லேயே நம்ம வாட்டர்மெலன் பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதாவது வாட்டர்மெலனை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் அவரால் அதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, விமர்சனங்களை அவரால் தாங்க முடியாது. நேரடியாக பேசுகிறாரு, பேசட்டும், வேறு என்னங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டு. அதான் ஒரு வைல்டு கார்டாக வந்தாங்க, எல்லோரும் ஏவி போட்டு காட்டினாங்க, நல்லா இருக்குது, இது எப்படி ஷோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஏன்னா எல்லாருக்குமே உள்ளே வரும்போது அது சூப்பராக இருக்கும். இந்த பிரஜன் சாண்ட்ரா கொஞ்சம் ரூடாக இருந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில கசப்பு மருந்துகளை கொடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லி அனுப்பியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரோராட்டெல்லாம் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னா துட்டு சம்பாதிக்க, ஆனால் அந்த பொண்ணு மனசில் இருக்கிறத அப்படியே பேசிடுச்சு. எல்லாருமே அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. சில பேர் ஃபேமஸ் ஆகணும்னு வந்திருக்காங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வந்திருக்காங்க, சில பேர் தான் யாருங்கிறத அவங்க தெரிந்து கொள்வதற்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததாகலாம் சொல்கிறாங்க. ரியலாக நான் இருப்பேன், நான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுவேன் என்னுடைய கேரக்டர் மூலமாக, இதுமாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு அக்செப்டபுளாக இல்லைன்னா அதை கிழிச்சு போட்டுடுற அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன ஒன்று, அந்த கிழிச்சு போடும்போது கொஞ்சம் மனிதமாக பண்ணியிருக்கலாம், அது அவ்வளோ ரூடாக பண்ணும்போது சில பேருக்கு மனசு வருத்தப்படுது. அவங்களும் பாவம் 20 நாள் 25 நாள் இந்த வீட்டில் வாழ்கிறாங்க இல்லையா. இன்னொன்று, விஜய் சேதுபதி இந்த வைல்டு கார்டுக்கு பிறகு கேமில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம ஒரு புறம் பார்க்குறோம். என்ன நடக்க போகுது, நாளைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் தொடங்கிடுவாங்க, யார் சூப்பர் டீலக்ஸு, யார் இந்த வீட்டுக்கு இருக்காங்க, அந்த தகவலெலாம் நம்ம பார்த்து எல்லாத்தையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன்.